ஏன் அப்படின்னா அது எல்லாமே கண்டிப்பான தேவை. It demands a person order. It will change the attitude of an individual. அதுக்காக நான் இதெல்லாமே இந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டுதான் இன்னைக்கும் காலேஜ் நடத்திட்டு இருக்கோம். இதே தினேஷோ இதே மாணவர்கள் தான் என்ன அப்ப திட்டிட்டு இருக்காங்க. மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், மேடம் ரொம்ப ரூல்ஸ் போடுறாங்க அப்படின்னு. பட் அதுல பலர்கள் தான் இன்னைக்கு அவங்க ஒரு வெற்றியாளர்களாக இன்னைக்கு அவார்டு வாங்க வந்திருக்காங்க. சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் தான். அதனால உங்களோட இண்டிவிஜுவல் ரிஸ்க பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அதுதான் ரியல் வெற்றி. ஸோ 100% மார்க் வாங்குறது மட்டும் வெற்றி இல்லை. அந்த 100% மார்க் கூட சேர்ந்து நல்ல ஒழுக்கங்களையும் கற்பித்து அவர்களை ஒரு நல்ல இந்திய குடிமகனாக ஆக்குவதுதான் சிறந்த வெற்றியை ஒழிய எல்லாரும் ஏன் பண்ற மாதிரி 100% ரிசல்ட் வந்துச்சு, எங்க ஸ்கூல் 100% பாஸ் அப்படிங்கறத தாண்டியும் ஒரு வெற்றி இருக்கு. அது ஒரு மனிதாபிமானத்தோட நமது ஆசிரியர் சமுதாயம் எடுத்து நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள். இப்ப ரீசெண்டா இப்ப இந்த காலேஜ்லயும் கௌதம்ங்கிற ஸ்டூடெண்ட் எப்பவுமே ஷூஸ் இல்லைங்க, எப்பவுமே ஸ்லிப்பர். அது எங்க இருந்தா அப்படி ஒரு மார்க்கெட் குடிப்பாங்களோ அந்த கிராஸ்ன்னு ஒரு செட் வந்துருக்கு. அதை பார்த்தாலே நமக்கு கோபம் வரும். அது ஒரு ஒயிட் கலர்ல ஒரு ஸ்லிப்பர். அந்த ஒயிட் கலர் ஸ்லிப்பர் 4 நாள்ல பிரவுனாவோ பிளாக்காவோ ஆயிரும். அப்படி ஒரு செருப்பு. சோ அன்ப்ரொஃபஷனல். ஆனா நல்ல மார்க்கெட் குடிச்சிருக்காங்க எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கல.